புவி வாழ்த்த வாழ்க. ஆத்மீஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மீஸ்வரர் அவர்களின் ஆசியோடும் 63 நாயன்மார்கள் பற்றிய பதிவை நம்ம வாரந்தோறும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, சிவபெருமானாலே நண்பராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தம்பிரான் தோழன் என அழைக்கப்படும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட சம காலத்தில் வாழ்ந்து சேரமான் தோழன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரை அனைவராலும் அழைக்கும்படி அவருடன் நட்பு பாராட்டியது மட்டுமல்லாமல் அந்த நட்பு எவ்வளோ தூரம் இருந்தது எனவும் நட்பின் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள ஏதுவாக வாழ்ந்த ஒரு அற்புதமான நாயனார் தான் சேரமான் பெருமாள் நாயனார். அவரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சேர நாடாகிய கேரளாவில் கொடுங்கோளூர் அப்படின்னு ஒரு ஊர். சேர ராஜாக்கள் ஆட்சி புரிஞ்ச இடம்தான் அது. அந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவர் தான் சேரமான் பெருமாள் நாயனார். இவருடைய இயற்பெயர் பெருமாக்கோதையார். ராஜ வம்சமாக இருந்தாலும் பதவியில் இவருக்கு நாட்டம் கிடையாது. போக வாழ்க்கையில் விருப்பமும் கிடையாது. பிறவியிலேயே சிவபக்தராக இருந்தவர். சிவன் கோயிலில் செய்யக்கூடிய கைங்கரியமே இவருக்கு பிரதானமாக இருந்தது. அதிகாலையிலே எழுந்து நீராடி திருநீர் பூசிக்கிட்டு நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் பறித்து மாலையாக தொடுப்பார். சிவ கைங்கரியங்களில் வேறுபாடு எதுவுமே பார்க்காம எல்லா விதமான வேலைகளையும் செய்யக்கூடியவர். வாயார பாடுவார். பரமேஸ்வரனை தவிர வேறு கதி இல்லை அப்படின்னு ஒரு நித்த மனதோடு இருந்தவர். அந்த சமயம் ராஜாவாக இருந்த செங்கோர் புரையன்ற சேர ராஜா ஞான வைராகியத்தின் காரணமாக கானகம் போயிட்டாரு. அதனால அந்த மரபில் வந்த பெருமாக்கோதையாரிடம் எல்லோரும் அரச பதவியை ஏற்க கேட்குறாங்க. தேடி வந்த ராஜ பதவியை வேணான்னு சொல்றாரு. சுவாமிகளிடம் உத்தரவு கேட்டு நீங்க முடிவு செய்யலாமே அப்படின்னு எல்லாரும் சொன்னவுடன் சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. என் திருத்தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் இந்த பதவி எனக்கு வேணான்னு சொல்றாரு. ஆனா ஈசனார் இது என்னோட சங்கல்பம் தான், தர்ம நெறி தவறாம செய்யும் சிவகைங்கரியம் போல தார்மீகமாக ஆட்சி செய்வாய் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு விசேஷமான வரமும் உனக்கு தரேன்னு சொன்னாரு. யாருக்கு எந்த கஷ்டம்னு அவங்க மனசால நினைக்கும் போதே அது உனக்கு தெரிய வரும் அப்படின்ற வரத்தையும் கொடுக்கிறாரு. சிவபெருமான் சங்கல்பம்ன்றதுனால சேரமான் பெருமாள் அரச பதவியை ஏத்துக்கிறாரு. அந்த வரத்தின் பயனாக அவருக்கு களரிற்றறிவார் அப்படின்ற பெயரும் கிடைக்குது. பதவி ஏற்ற பிறகு ஒரு நாள் ராஜா யானை மேலே வீதி உலா வராரு. அப்போது அந்த வழியாக ஒரு சலவை தொழிலாளி வராரு. துணிகளை வெளுக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய உவர் மண் அப்படின்ற மண் மழையில் நனைஞ்சதன் காரணமாக அவர் உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. உடல் முழுவதும் விபூதி பூசினது போல தோற்றம் அளிக்குது. எதிரில் மன்னன் வரார் அப்படின்னு தெரிஞ்சதும் ஒரு ஓரமாக அந்த சலவை தொழிலாளி ஒதுங்கி நிற்கிறாரு. அவரை பார்த்த சேரமான் பெருமாள் யானையை விட்டு கீழே இறங்கி வந்து அவரை வணங்கி நிற்கிறாரு. சலவை தொழிலாளி உட்பட அங்கிருந்த அனைவருக்குமே ஒன்றுமே புரியல. எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். நாடாளும் மன்னன் இவரை வணங்கி நிற்கிறாரே அப்படின்னு. உடலெங்கிலும் எம்பெருமானின் திருநீரு அப்படின்னு ராஜா சொன்னார். உடனே சலவை தொழிலாளி இது திருநீர் இல்லை அரசே, இது உவர்மண், அடியேன் வண்ணான் அப்படின்னு சொன்னார். உடனே ராஜா அடியேன் அடிச்சேரன் அப்படின்னு சொன்னார். அதாவது உங்களுக்கும் அடியவன் நான் அப்படின்னு சொன்னார். திருநீர் ஆனாலும் திருநீர் போல இருந்தாலும் அதை தரித்தவர்கள் அனைவருமே வணக்கத்துக்கு உரியவர்கள் தான்னு சொல்லி இறங்கி நிற்கிறாரு. இவரின் சிவபக்தி எவ்வளவு உயர்ந்ததுன்னு நமக்கு எடுத்துக்காட்டாக சேக்கிலார் இதை ரொம்ப சிறப்பாக சொல்கிறாரு. சேரமான் பெருமாள் தன்னோட அன்பால் எல்லோரையும் ஆட்கொள்கிறாரு. சிறப்பான ஆட்சிக்கு நடுவில் சிவத்தொண்டும் விடாமல் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் பானபத்ரன்ற ஒருத்தர் மதுரையிலிருந்து ஒரு சிபாரிசு கடிதத்தோட இவரை பார்க்கறதுக்காக வராரு.
அவர் கோவிலில் பஜனை பாட்டு பாடுறவர், வசதி இல்லாதவர். அவருக்கு அருள் புரிய நினைச்ச சிவபெருமான், என்னுடைய பரம பக்தன் சேரமான் பெருமாள் சேர ராஜ்யத்தில் ராஜாவா இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் கொடுக்கும் கடிதத்தை கொடுத்து அவர் தரும் செல்வத்தை வச்சு சௌக்கியமா இருன்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்து அனுப்புறாரு. இந்த கடிதம் 11ஆம் திருமுறையில் திருமுக பாசுரம் என்ற பெயர்ல இருக்கு. அந்த கடிதத்தை பார்த்த சேரமான் பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவருக்கு ஆனந்த கண்ணீரா வருது. சிவபெருமான் எனக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னிடம் இருப்பவை அனைத்துமே ஈசனார் எனக்கு கொடுத்தது தான், இது எல்லாமே உங்களுக்கும் சொந்தம்தான், நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த ராஜ்யமே உங்களுக்கு சொந்தம்னு பானபத்திரர்கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட பானபத்திரர் அப்படியே பதறி போறாரு. சிவபெருமான் என்ன இங்கே அனுப்பியதற்கு காரணம் என்னன்னு எனக்கு இப்போ நல்லா புரியுது. உங்களிடம் இருந்து பணம் பொருட்கள் வாங்க மட்டும் அவர் என்ன அனுப்பலை, உங்களிடம் இருந்து பக்தியை வாங்கிக்கத்தான் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறாரு போலன்னு சொல்லிட்டு, ஒரு நாட்டை ஆளும் ராஜாவை இப்படி பக்தியோடும் பணிவோடும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சொக்கநாதர் இதை தெரிஞ்சு கொள்ளத்தான் என்னை இங்கே அனுப்பியிருப்பாரு போலன்னு சொல்லி அவரை வணங்கி நிற்கிறாரு. பானபத்திரர் தயங்கியதின் காரணமாக சேரமான் பெருமாள் தன் அமைச்சர் மூலமாக கருவூலத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் மூட்டைகளாக கட்டி பானபத்திரரிடம் கொடுத்து அவரை மகிழ்ச்சியோட வழி அனுப்புறாரு. சேரமான் பெருமாளோட சிவபக்தியின் காரணமா ஒவ்வொரு நாளுமே அவரோட பூஜையில அர்ச்சனை முடிஞ்சு கற்பூர தீபாரதனை காட்டும் பொழுது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரின் பொற்சிலம்பு ஓசை இவருக்கு கேட்கும். அந்த ஓசை கேட்ட பிறகுதான் அவர் உணவருந்தவே போவார். இது ஒவ்வொரு நாளும் தவறாம நடந்துட்டு இருக்குதுன்னு சேக்கிலார் சொல்றாரு. ஒரு நாள் இவர் வழிபாட்டின் போது வழக்கமா கேட்கக்கூடிய சிலம்பொலி ஓசை கேட்கல, ரொம்ப தாமதமாகுது. ரொம்ப நேரம் காத்திருந்தோம், அந்த ஓசை கேட்காததுனால அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. தன் பக்தியில ஏதாவது குறை இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால தான் அந்த ஓசை எனக்கு கேட்கலையோன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. என்னுடைய பக்தி இன்னைக்கு ஏதோ பழுதாகிருச்சின்னு யோசிச்சு, குறையோட பக்தியோட நான் இருப்பதை விட இறப்பதே சிறந்ததுன்னு நினச்சி தன் உடைவாளை எடுத்து தன்னைத்தானே மாச்சிக்க துணிகிறாரு. உடனே ஜல் ஜல்னு சிலம்போசை கேட்குது. உடனே அவருக்கு ரொம்ப ஆனந்தமாயிடுச்சு. ஆனாலும் தாமதமான காரணத்தை அறிஞ்சிக்கணும்னு சிவபெருமானை கேட்குறாரு. சிவபெருமான் சொல்றாரு, நீ பூஜை செஞ்சு என்னை பாடும் அதே வேளையில தான் சிதம்பரத்துல நானே வலிய வந்து ஆட்கொண்ட என் தோழன் சுந்தரன் பாடிக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் அந்த பாட்டில் நான் மயங்கிட்டேன், அதனால தான் உனக்கு சிலம்போசை கொடுக்க மறந்துட்டேன்னு சொன்னார் சிவபெருமான். தம்பிரான் தோழனாக இருக்கும் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இதுவரை அவரை நான் பார்த்ததே இல்லைன்னு நினச்சி சேரமான் பெருமாள் சுந்தரரை உடனே பார்க்கணுன்னு நினச்சி ஆசைப்பட்டு அங்கிருந்து கிளம்ப நினைக்கிறாரு. முதலில் தில்லை சென்று சிதம்பர நடராஜ பெருமாளை தரிசனம் செய்த பிறகு அங்கிருந்து திருவாரூர் சென்று சுந்தரமூர்த்தி நாயனாரை சந்திச்சு அவருடன் சிறிது காலம் தங்கி இருந்து இருவரும் இணைந்து அனைத்து கோவில்களிலும் சுவாமி தரிசனம் செய்கிறாங்க. இருவரது நட்பும் பலமானது. சேரமான் பெருமாள் தன் நாட்டிற்கு திரும்பும்போது சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவருடன் இணைந்து கேரளா வந்து அவரின் அரண்மனையில் சிறிது காலம் ராஜ மரியாதையோடு தங்கி இருக்கிறாரு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வேலை செய்வதையே தன் வேலையா நினைச்சு சேரமான் பெருமாள் மகிழ்ச்சியோட செய்கிறாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் கிளம்பும் போது பிரிய மனமே இல்லாம சேரமான் பெருமாள் வழி அனுப்புறாரு. திருவாரூர் வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சிறிது காலம் தங்கி இருந்து திரும்பவும் சேரநாடு சென்று அங்கு திருவஞ்சிக்கலம் கோவிலில் இறைவனை தரிசனம் செய்த பிறகு உலக வாழ்க்கையை முடித்து திருக்கைலாயம் செல்ல நினைக்கிறாரு. அப்போது ஐராவதம் என்ற வெள்ளை யானையில் வந்து தேவர்கள் அவரை கூட்டிட்டு போறாங்க. யானை மீது அமரும்போது தன் தோழரின் நினைவு வருது. அந்த திருக்குறிப்பை உணர்ந்த சேரமான் பெருமாள் அவரின் குதிரையின் காதில் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுறாரு. குதிரையும் யானையுடன் வானில் பறக்கிறது.
இருவரும் திருக்கைலாயம் சென்று அங்கு சிவபெருமானை உமையம்மையுடன் தரிசனம் செய்தாங்க. பின் சேரமான் பெருமாள் திருக்கைலாயத்தில் ஞான உலா பாடுறாரு. இவரின் பாடலில் மகிழ்ந்த சிவபெருமான் இருவரையுமே தன் சிவகணங்களுக்கு தலைவராக இருக்க பணித்து ஆட்கொள்றாரு. இருவரின் குரு பூஜையும் ஒரே நாளில் கொண்டாடப்படுகிறது, ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில். அடுத்த வாரம் மற்றொரு நாயனாரை பற்றி நாம் சிந்திக்கலாம். நன்றி. ஆனந்தம், ஆத்மானந்தம். புவி வாழ்த்த வாழ்க. புவி வாழ்த்த வாழ்க. நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். இன்றைக்கி நம்ம சேரன்மார் பெருமாள் நாயனாருடைய வரலாறு பார்த்தோம். நன்றி, சாந்தி. இதிலிருந்து கலியுகத்துக்கு ஈசன் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிவனடியாராக ஒருத்தர் இருக்கார். அதாவது சேரன்மார் நாயனார் ஒரு சிவனடியாராக இருக்கார். அவருக்கு ஆட்சி செய்வதற்குண்டான அதிகாரம் வருது. ஆட்சி செய்கிறதுக்கான அதிகாரம் வரும்போது தன்னுடைய சிவ தொண்டு பாதிச்சிருமோ, இறைவனுக்கு தான் செய்கிற சேவை பாதிச்சிருமோன்னு பயந்து அவர் அதை எடுக்கலை. ஆனால் சிவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு உத்தரவு போடுறார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிறத இது அவர் உணர்த்துறார். ஏன்னா அந்த சேரமான் பெருமாள் அவருக்கு ஒரு வரத்தையும் கொடுக்குறார். யார் கஷ்டப்பட்டாலும், எந்த ஜீவராசிகள் கஷ்டப்பட்டாலும் அவருக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை பயன்படுத்தி அவர் ரொம்பவே நல்லாட்சி பண்ணியிருக்காரு. இது அதாவது வேறு ஜீவராசிகளுக்கு அவர் உதவி செஞ்சதுக்கான குறிப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு கொடுக்கலனா தான் அது ஒரு பிரச்சனையாக வரும். இவர் தான் அறிஞ்சவனே அதெல்லாம் சரி பண்ணிடுறாரு. அப்படி இருக்கும்போது அதை பற்றிய பதிவு எப்படி வரும்? வராது. ஏன்னா அங்கே பிரச்சனைனே ஒன்று இல்லாத அளவுக்கு இவர் ஒரு ஆட்சி பண்ணியிருக்கார். எப்போவுமே ஆன்மீகத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, சிவ தொண்டு ஆன்மீக தொண்டு செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆட்சி செய்கிறதோ இல்லைனா மக்களை நிர்மாணிக்கிற பொறுப்பு வருது அப்படின்னா அதை தயவு செஞ்சு உதாசீனப்படுத்த வேண்டாம். ஏன்னா அதுவுமே இதில் நாயன்மார்க்கு சொல்கிறது தான். ஈசன் சிவனடியார்களுமாக இருந்தாலும் சரி, ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, விஷ்ணுவாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் அவங்களும் சொல்கிறது மக்கள் சேவை முக்கியம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கே கண்டிப்பாக ஒரு நல்லாட்சி தேவை. அதை தொண்டு செய்கிறவங்களால கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதுதான் இந்த நாயன்மார் பதிவில் ஈசன் கலியுகத்துக்கு சொல்கிற செய்தி. நன்றி, வணக்கம். புய் வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.